குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடே மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஓப்பன் பண்ண இடம் 24,498. போன லோ பார்த்திங்கன்னா 180. அது போன ஹை 792, கிட்டத்தட்ட 800. போன லோ பார்த்திங்கன்னா 180. க்ளோஸ் ஆன இடம் 768, அதாவது 750 மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட ரேஞ்சு 500லேருந்து 750 இருந்தது. இருந்தாலும் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா அந்த 500லாம் உடச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 180 வரலையும் லோ போயிருக்கு. நம்ம அதாவது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை நம்ம ஒரு சார்ட் பேட்டர்ன் போட்டிருந்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சேனலை வரைஞ்சி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, நான் போட்டுக்கிறது 5 மினிட்ஸ் சார்ட்டு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த அப் ட்ரெண்ட் லைன்லாம் கனெக்ட் பண்ணி இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருந்தோம். இந்த லைனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது புதன்கிழமை அந்த லைனுக்குள்ளேயே தான் இருந்தது, பிரேக் ஆகாமல். அது என்ன பண்ணிடுச்சுன்னா, வியாழக்கிழமை காலையிலேயே அந்த லைனை விட்டு வெளில போயிட்டு ஒரு 680 அப்படின்ற லெவலை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்தது. அதை பற்றி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மார்க்கெட்டு இந்த 2 லைனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நமக்கு பெரிய அளவுக்கு ஆப்ஷனில், அதாவது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் செல்லர் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே, அதாவது 700 காலையும் 500 போட்டியும் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அப்படி தான் போனது. ஈவன் தேர்ஸ்டே கூட எக்ஸ்பைரின்றதால தான் அந்த ரேஞ்சை உடச்சிட்டு போன மாதிரி போனது. அப் ட்ரெண்ட் மாதிரி காட்டினாங்க. இருந்தாலும் என்ன ஆகிடுச்சுன்னா, க்ளோசிங் பேஸஸில் அது என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த அப் ட்ரெண்டு மேலே இருக்கிற லைன் இருக்கு இல்லைங்களா, அதை உடச்சிட்டு கீழே தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. 550ன்ற இடத்த க்ளோஸ் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃப்ரைடே ஓப்பன் ஆன இடம் 500 ஓப்பன் ஆனது. 500 ஒரு முக்கியமான இடம். 500 உடச்சதுமே மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, நம்ம அந்த வெனஸ்டே சார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட் 600க்கு மேலே இருக்கிற வரையும் தான் நல்லது. ஒருவேளை அது உடச்சிடுச்சுன்னா அது போகிற இடம் என்னவாக இருக்குன்னா, அடுத்தடுத்த லோ போயிடும். 580, 510 இதெல்லாம் நல்லா சப்போர்ட்டான ப்ளேஸு. அதை உடச்சிதுன்னா மார்க்கெட் 410, 330 வரலையும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா, அந்த சேனலுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, டவுன் சேனல், அதாவது டவுன் ட்ரெண்ட் லைன், அதை உடச்சதுமே என்ன பண்ணிடுச்சுன்னா, நம்ம சொன்ன லெவலையும் தாண்டி நல்லா கீழே போயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம 2 லெவல் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் லெவலில் 410 போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 410, 417 அந்த லெவல்கிட்ட போகும். அதையும் உடச்சின்னா 330 வரலையும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அந்த லெவலையும் உடச்சிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோ, அதாவது அங்கேருந்தே ஒரு 330லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் கீழே போயிடுச்சு. அதாவது 180 போயிட்டு என்ன பண்ணிச்சுன்னா, திரும்ப நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த சேனல், ஏன்னா 500ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டு. 500 உடச்சிருக்க கூடாது. 500 அதை உடச்சிட்டு கீழே போயிட்டு திரும்ப அதை சப்போர்ட் லைனான அந்த 500கிட்டே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்து 750 லெவலுக்கு மேலே போயிட்டு 800 போட்டுது. அதாவது 792ன்ற ஹை வச்சுட்டு அது க்ளோஸ் ஆகிருக்கிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா 24,68, அதாவது 750க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த ரேஞ்ச் என்னவாக இருக்குன்னா, 750லேருந்து 25,000 போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டுக்கு இப்போ 750 ஒரு முக்கியமான இடம், அதுபோல் 500 ஒரு முக்கியமான இடம். மார்க்கெட் 500லேருந்து இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இந்த மந்த் ட்ரேடிங் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 24,750ன்றது மிட் பாயிண்ட்டு. நீங்கள் இதை மிட் பாயிண்ட்டாக வச்சுட்டு கூட செயல்படுத்திக்கலாம். எப்படின்னா 750க்கு கீழே போயிடுச்சுன்னா புட்டையும், 750க்கு மேலே இருந்தால் காலையும் எடுத்துக்கிட்டு 25,000 டார்கெட்டாக வச்சுக்கலாம். 750க்கு கீழே போகுதுன்னா நீங்கள் 24,500 டார்கெட்டாக வச்சுக்கிட்டு புட்டு எடுக்கலாம். இந்த 2 லெவலுக்கு மிட் பாயிண்ட்டில் தான் இப்போ மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. இந்த மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். நம்ம ஃப்ரைடே நம்ம ஆப்ஷனில் கால் சைடு நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தாங்க. புட் சைடும் நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க.
அதோட லெவல்ஸ் பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.